இன்று ஒரு சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி சுகம் அனுபவித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு ஊரக தொழில்துறை ஊரக அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் முன்னிலையில் இணைந்தார்கள். அப்படி இணைகின்ற பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை அவர் தான் தோன்றித்தனமாக பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியுமா அவனுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் இந்த வழிநடத்திய அந்த இயக்கத்தை வழிநடத்திய போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியும் அந்த இயக்கத்தில் இருந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த இயக்கத்தில் இருந்தவர். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்பாக யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரல் காட்டித்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். இந்த வரலாறு எல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணாவுடைய கொள்கைகளையும் அண்ணாவையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மறைத்த காரணத்தினால் அண்ணா மீது நீங்காத பற்றும் பாசமும் பக்தியும் இருந்த காரணத்தினால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் திருநாமத்தை உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் அன்று தமிழகத்தில் தேசிய கட்சிகள் எல்லாம் மறைந்து விட்டது. நேரடியாக திராவிட இயக்கமான அண்ணா கண்ட திராவிட இயக்கமான அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஒரு பக்கம். அண்ணாவுடைய கொள்கைகளை முன்வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து இந்த இரண்டு இயக்கங்கள் தான் மாறி மாறி போராடி கொண்டு வந்தது, போட்டி போட்டுக் கொண்டு வந்தது, வெற்றி பெற்றார்கள். இந்த தமிழகம் என்று முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால்தான். இந்த வரலாறு எல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாது. அண்ணா திமுகவும் தாவேகாவும் ஒன்று என்று சொல்லுகிறார். எப்படி ஒன்றாக முடியும்? நாங்கள் என்று சொன்னால் பங்காளி என்று சொல்லலாம். நாங்கள் பங்காளிகள். தாவேகா என்பது ஒரு சினிமா நடிகர் கொண்டு வந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தனித்தன்மையோடு அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார், அவர் போராடுகிறார், அவர் மக்களிடத்திலே செல்கிறார், வெற்றி பெறுகிறார். அதோடு நீ போய் சேர்த்து கொண்டாய். அந்த இயக்கத்தையும் நீ சொந்தம் கொண்டாட முடியாது.